திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஜூன் 3 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடங்கினார். கோட்பாடு அமைப்பு விதி தொகுப்பு மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2ஆம் வத்திக்கான் பொது சங்க ஆவணத்தில் திருவழிபாட்டின் அடிப்படை கூறுகளான சடங்கு முறை, அடையாளம் மற்றும் அடையாளம் குறியீடு ஆகியவற்றை பற்றிய சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் லூக்கா நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொதுமறை கல்வி உரையை தொடங்கினார். Cari fratelli e sorelle, buongiorno, benvenuti. Proseguendo le catechesi sulla Costituzione conciliare Sacrosanctum Concilium, vogliamo soffermarci a riflettere su alcuni elementi costitutivi della Sacra Liturgia, quali il rito, il segno e il simbolo. Il Concilio Vaticano II, facendo tesoro del prezioso lavoro del movimento liturgico, ci ha aiutato a riscoprire una verità molto viva nella coscienza della Chiesa antica e nell'insegnamento dei padri. I riti della liturgia cristiana non sono un rivestimento esteriore del mistero sacramentale, un insieme di cerimonie arbitrarie, ma sono la mediazione ecclesiale attraverso cui il dono divino ci raggiunge. Proprio per questo il Concilio invita a comprendere il Mysterium Fidei che si attua nella liturgia attraverso i riti e le preghiere. Il rito dà forma all'azione liturgica e attraverso di essa alla nostra vita, generando in noi una sensibilità spirituale che ci rende capaci di gustare la presenza di Dio per mezzo di Gesù Cristo. Naturalmente ciò avviene se noi non restiamo estranei o muti spettatori. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம் திருவழிபாட்டு இயக்கத்தின் மதிப்புமிக்க பணிகளை அடிப்படையாக கொண்டு தொடக்க கால திரு அவையின் விழிப்புணர்விலும் திரு அவை தந்தையர்களின் போதனைகளிலும் மிக ஆழமாக உயிரோட்டத்துடன் இருந்த ஓர் உண்மையை நாம் மீண்டும் கண்டறிய உதவியது. கிறிஸ்தவ வழிபாட்டு முறையின் சடங்குகள் என்பவை திருவருட்சாதன மறைப்பொருளின் வெளிப்புற மூடியோ அல்லது தன்னிச்சையான சடங்குகளின் தொகுப்போ அல்ல. மாறாக அவை இறைக்கொடை, நம்மை வந்தடைவதற்கு காரணமாயிருக்கும் திரு அவையின் வழிமுறையாகும். இதன் காரணமாகவே வழிபாட்டு முறையில் அதன் சடங்குகள் மற்றும் ஜெபங்களின் வழியாக நிறைவேற்றப்படும் நம்பிக்கையின் மறைப்பொருளை ஆழமாக புரிந்து கொள்ளுமாறு பொதுச்சங்கம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வழிபாட்டு சடங்கானது வழிபாட்டு செயல்பாட்டிற்கு ஒரு வடிவத்தை தருகிறது. அதன் வழியாக நம் வாழ்விற்கும் வடிவம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இறைவனின் பிரசன்னத்தை சுவைக்கச் செய்யும் ஆன்மீக உணர்திறனை நமக்குள்ளே உருவாக்குகிறது. இயல்பாகவே நாம் வழிபாட்டு முறையில் அந்நியர்களாகவோ அல்லது மௌன பார்வையாளர்களாகவோ இராமல் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நமது உடல், மனம் மற்றும் இதயம் என நமது முழு ஆற்றலோடும் அதில் பங்கேற்றால் மட்டுமே இது சாத்தியமாகும். இந்த தூய சடங்கின் வழியாக நாம் இறைவார்த்தையை கேட்கவும், நன்றி செலுத்தி ஆராதிக்கவும், சகோதரத்துவத்தோடு பகிர்ந்து கொள்ளவும், திரு அவையின் ஒன்றிப்பில் வாழவும் உருவாக்கப்படுகிறோம். ஒரே நம்பிக்கையால் ஒன்றிணைக்கப்பட்ட பல்வேறு முகங்களைக் கொண்ட
ஒரு வழிபாட்டு சமூகமாக நாம் நம்மையே கண்டறிகிறோம். இந்த சடங்கு துல்லியமாக வரையறுக்கப்பட்ட சைகைகள் மற்றும் ஜெபங்களின் வரிசையில் நம்மை ஈடுபடுத்துகிறது. இது சில நேரங்களில் தன்னிச்சையாக செயல்பட விரும்பும் நமது தனிப்பட்ட விருப்பத்திற்கு முரணாக தோன்றலாம். இருப்பினும் அதன் நோக்கம் கடுமையான வடிவங்கள் மூலம் நமது சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவது அல்ல, மாறாக அதன் சீரான இயக்கங்களின் கம்பீரமான எளிமையின் வழியாக இச்சடங்கு நமது பரபரப்பான செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து எவை இன்றியமையாதவையோ அவற்றுக்கு நம்மை திரும்ப அழைத்து செல்கிறது. உற்பத்தி சார்ந்த கணக்கீடுகளால் வழிநடத்தப்படாத ஒரு செயல்பாட்டின் மறுபக்கத்தையும் காலம் மற்றும் வெளிசார்ந்த மற்றொரு அனுபவத்தையும் நாம் இங்கு கண்டறிகிறோம். இச்சடங்கில் நாம் இறைவனின் கைமாறு கருதாத அன்பின் நெறியை எதிர்கொள்கிறோம். இதயத்தை புதுப்பிக்கும் ஒரு அமைதியை உணர்கிறோம். நமக்கு முன்பாகவே இறையருள் இருப்பதை அறிந்து கொள்கிறோம். மேலும் தூய ஆவியானவர் குடிக்கொண்டிருக்கும் ஒரு சீரான வாழ்வின் இயக்கத்திற்கு ஏற்ப வாழக் கற்றுக்கொள்கிறோம். வழிபாட்டு முறையின் நெறிமுறைகள் அதற்குரிய அடையாளங்களோடும் குறியீடுகளோடும் பின்னி பிணைந்துள்ளன. பொதுச்சங்கம் குறிப்பிடுவது போல மனிதனின் புனிதமாக்கல் புலனாகக்கூடிய அடையாளங்களால் குறிக்கப்பட்டு அவை ஒவ்வொன்றிற்கும் உரிய தனித்துவமான வழியில் நிறைவேற்றப்படுகிறது. கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்விச் சுவடி இந்த அடையாளங்களின் மதிப்பை மேலும் விளக்கி படைப்பின் ஆற்றலிலும் மனித கலாச்சாரத்திலும் வேரூன்றி உள்ள இவற்றின் பொருள் பழைய உடன்படிக்கையின் நிகழ்வுகளில் தெளிவுபடுத்தப்பட்டு கிறிஸ்துவின் ஆளுமையிலும் அவரது பணியிலும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நினைவூட்டுகிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தண்ணீரின் அடையாளமாகும். படைப்பின் தொடக்கத்திலிருந்து வெள்ளப்பெருக்கு வரையிலும், செங்கடலை கடந்தது முதல் யோர்தான் ஆறு வரையிலும், இறுதியாக கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய நீர் வரையிலும் இது நீடிக்கிறது. இந்த நீர் நாம் அவரது இறப்பிலும் உயிர்த்தெழுதலிலும் மூழ்கி எழுந்ததன் திருவருட்சாதன அடையாளமாக மாறுகிறது. அடையாளம் மற்றும் குறியீடு ஆகிய சொற்கள் பெரும்பாலும் ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றாக பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையில் ஒரு அடையாளம் வெறும் ஒரு கருத்தை மட்டும் குறிக்காமல் அர்த்தங்கள் மற்றும் விழுமியங்களின் ஒட்டுமொத்த அமைப்பையே சுட்டிக்காட்டும் போதுதான் அது குறியீடாக மாறுகிறது. எனவே நம்மீது புனித நீர் தெளிக்கப்படும் போது திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்ற கொடை பற்றிய விழிப்புணர்வும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்துள்ள புதிய வாழ்வின் நிலைத்திருப்பதற்கான நமது அர்ப்பணிப்பும் புதுப்பிக்கப்படுகின்றன. மேலும் குறியீடுகள் அடிப்படையில் நடைமுறை தன்மை கொண்டவை, ஏனெனில் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக செயல்பாடுகளாக இருக்கின்றன. முழங்கால் படியிடுதல் அல்லது சமாதான அடையாளம் பகிர்ந்து கொள்ளுதல் போன்ற சில எளிய மற்றும் பொதுவான செயல்பாடுகள் ஒவ்வொரு திரு அருட்சாதனத்தின் இன்றியமையாத கூறுகளைப் போன்ற இன்னும் சில ஆழமான செயல்பாடுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக குறியீடுகள் தனித்துவமான செயலாக்க மற்றும் உருமாற்றத் திறனை கொண்டுள்ளன. அவை தங்களை உருவாக்கும் பருப்பொருள் கூறுகளையும் தங்களோடு தொடர்பு கொள்ளும் மனிதர்களையும் ஒரே நேரத்தில் பாதிக்கின்றன. அவை ஒரு பிணைப்புணர்வை உருவாக்குகின்றன, இதயத்தையும் மனதையும் தொடுகின்றன, மேலும் உண்மையான திரு அவை உறவுகளை வளர்க்கின்றன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது நான் ஆவலோடு விரும்பினேன் என்ற திருத்தூது மடலில் இறையியலாளர் ரொமானோ குவார்டினி அவர்களின் கூற்றை எதிரொலித்து வழிபாட்டு முறையின் உருவாக்கத்தின் முதல் பணி மனிதனின் மீண்டும் குறியீடுகளை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவனாக மாற வேண்டும் என்று அடையாளப்படுத்தியுள்ளார். வழிபாட்டு முறையின் சடங்குகள் நம்மை பக்குவப்படுத்த நாம் நம்மையே அனுமதிக்க வேண்டும். நமது வழிபாட்டு கொண்டாட்டங்களின் அழகை தன்னிச்சையான போக்குகள் இன்றி கவனத்தோடு வளர்க்க வேண்டும். மேலும் உண்மையான மறைப்பொருள் விளக்க கற்பித்தலுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பொருத்தமான மறைப்பொருள் விளக்க அறிவுறுத்தல்களோடு கூடிய உயிரோட்டமுள்ள மற்றும் பக்தி நிறைந்த வழிபாட்டு முறையின் அனுபவமே இறைவனை எதிர்கொள்வதற்கான திறந்த மனதை ஒவ்வொருவருக்குள்ளும் தூண்டுவதற்கான மிகச்சிறந்த வழிமுறையாகும்.
மனு உருவெடுத்தலின் தார்க்கத்தின்படி இத்தகையதொரு சந்திப்பு மனிதனின் முழு ஆளுமையையும் ஆவி, ஆன்மா மற்றும் உடல் ஈடுபடுத்துவதன் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.